என்னாச்சு பார்வதி? அம்மா அம்மா என்னாச்சு? அதே கனவுதாம்மா. ஆனா இப்ப வந்த கனவுல கேலண்டர்ல 23ஆம் தேதிமா, கடிகாரத்துல மணி 12ங்கிறதும் தெளிவா தெரிஞ்சது. இன்னைக்கு தேதி 22. அப்போ 23ஆம் தேதி 12 மணிக்கு ஆதி நீலாம்பரிய கத்தியால குத்துற மாதிரி உனக்கு கனவு வந்திருக்கா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஆதியை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணும் பார்வதி. எக்காரணத்தை கொண்டு அந்த நீலாம்பரிய ஆதி கண்ணாலேயே பார்க்க கூடாது. ஆமாம்மா, மாமாவை பத்திரமா பாத்துக்கணும். கடவுள் தான் வழி காட்டணும். நல்ல வேண்டிக்கோ பார்வதி. ம். மாமா வாங்க சாப்பிடலாம். நீலாம்பரி உன்னை அடிச்ச விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச. மாமா, பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் தான் நான் அப்ப சொல்லாம இருந்தேன். மத்தபடி வேற எந்த காரணமும் இல்ல. ஆனா நீலாம்பரிக்கு அம்மா தண்டனை கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் விடுங்க மாமா, வாங்க சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேல காட்டாதீங்க மாமா, வாங்க சாப்பிடுங்க. உன் மேல எனக்கு எந்த கோவம் இல்ல பார்வதி. என்னோட கோவம் ஆத்திரம்லாம் நீலாம்பரி மேலதான். அவளை குத்தி கொலை பண்ணா கூட ஆத்திரம் தீராது. மாமா, நீலாம்பரி செஞ்ச தப்புக்கு தான் அம்மா தண்டனை கொடுத்துட்டாங்கல்ல. நீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துடுங்க. வாங்க நம்ம சாப்பிடலாம். வேணாம் பார்வதி, நான் இப்ப சாப்பிட மனநிலையில இல்ல. கட்டாயப்படுத்தாத. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, நான் ஊட்டி விடுறேன். நீங்க வந்து உட்காருங்க. வேணாம் பார்வதி, சொன்னா கேளு. இப்ப நீங்க உட்கார போறீங்களா இல்லையா? அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். வாங்க. என்ன பார்வதி நீ? மாமா, நீங்களே சாப்பிடுறீங்களா? வேணாம் பார்வதி, விட்டுறேன். வேண்டாம், நான் ஊட்டி விடுறேன். நீங்க சாப்பிட்டே ஆகணும். மாமா சாப்பிடுங்க மாமா. நான் சொன்னா கேப்பீங்கல்ல. எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்தாங்க. பார்வதி, மாத்திரை சாப்பிட்டியா? மாத்திரை சாப்பிடலன்னு சொன்னா மாமா என்னை இப்ப மாத்திரை சாப்பிட சொல்லுவாரு. அப்புறம் என்ன தூங்க வச்சுட்டு நீலாம்பரி விஷயமா வெளியில போயிட்டா என்ன பண்றது? மாமா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். உன்னதான் கேக்குறேன், மாத்திரை சாப்பிட்டியா இல்லையா? மாத்திரை நான் அப்பவே சாப்பிட்டேன் மாமா. நீங்க சாப்பிடுங்க. குட். அம்மா தாயே, இன்னைக்கு ஒரு நாள் நான் என் மாமாவுக்கு கோவம் வரவிடாம கண்ட்ரோல் பண்ணணும். என்ன காரணத்தை கொண்டும் இன்னைக்கு மாமா கண்ணில் அந்த நீலாம்பரி படவே கூடாது. நீதாம்மா துணையா இருக்கணும். என்ன சொல்ற நந்தினி? ஆதி இங்க வந்து உன்னை மிரட்டினதுக்கு பார்வதி அவ கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு அவனை கூட்டிட்டு போனாளா? ஆமா ஆண்டி. அத்தை, அத்தை வாங்க. எங்க எங்க போயிருந்தீங்க? நைட்டு பூரா ஆளையே காணும். சாரி நந்தினி, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேனா பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே லேட் ஆயிடுச்சு, அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன்.
நிலம்பரி, ம் ஆதி நேத்து என்னமோ இங்க வந்து நந்தினியை மிரட்டிட்டு போயிருக்கான். அதான் அது உனக்கு தெரியுமான்னு அவகிட்ட விசாரிச்சிட்டு இருந்தேன். என்னது? ஆதி வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போனானா? ஆமா அத்தை. அதுவும் சும்மா இல்ல, டைனிங் டேபிள் மேல இருந்த கத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி பிடிவாதமா உட்கார்ந்து இருந்திருக்கான். ஆமா, நீங்க வீட்ல இல்லைன்னு சொல்லியும் அந்த ஆதி வெளியவே போல. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்து கத்திய காட்டி மிரட்டிட்டு போயிருப்பான். அவன் கதையை இன்னைக்கு நான் முடிக்கிறேன். அத்தை வேண்டாம், சொன்னா கேளுங்க. ஆதி இவ்ளோ கோவமா பேசி நான் பார்த்ததே இல்ல. பார்வதி கழுத்துல கத்திய வச்சு நான் அறுத்து பண்ண சொன்னதுக்கு அப்புறமா தான் இங்க இருந்தே அவன் போனான். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம், பெருசு பண்ண வேண்டாம். நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் இல்லாத நேரத்துல ஆதி இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பமே நமக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு சந்தோஷமா என் பையன் சக்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னோட ஆசையையும் உன்னோட கல்யாணத்தையும் கெடுத்ததோட இல்லாம அந்த வீட்ல வேலை பாக்குற ஒரு வேலைக்காரனோட பொண்ண என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா ஒரு முடிவு கட்டலான்னு போனா நீ பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம், என்ன போக வேண்டாம்னு தடுக்கிற. சக்திக்கும் உனக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை கெடுத்த அந்த ஆதிய பழி வாங்கணுங்கிற வெறி உனக்குள்ள இல்லையாடி? அத்தை, எனக்கும் சக்திக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போனதுனால எனக்கு பெருசா வருத்தமே இல்ல. எனக்கு சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆசைப்பட்டீங்க, அதனாலதான் நான் ஓகே சொன்னேன். ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்காம போயிடுச்சு. இது நல்லா இருக்கே. ஹேய், என் பையன் சக்தி எந்த விதத்திலயும் அந்த ஆதியை விட குறைஞ்சவன் இல்ல. அத்தை, சக்தியை நான் எந்த விதத்திலயும் குறைச்சு எடை போடல. ஏய், சும்மா எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்காத. அத்தை, நான் ஒண்ணும் உங்க அடிமை கிடையாது. நீங்க சும்மா என்ன நடக்காதீங்க. வீணா போய் அந்த ஆதி கிட்ட குத்துப்பட்டு சாவுங்க, போங்க. என்னடி சொன்ன? ஏய், அந்த ஆதி இந்த நீலாம்பரிய கொன்னுடுவான்னு சொல்றியா? ஏய், என்ன பார்த்தா கோலாலம்பூரே நடுங்குண்டி. அந்த ஆதி எனக்கு தூசு. முதல்ல அவனுக்கு நான் முடிவு கட்டுறேன், அப்ப உனக்கு தெரியும் நான் யாருன்னு. டேய் மேடம், சொல்லுங்க மேடம். வண்டி எடுங்கடா. டேய் வண்டி ஏறா. இன்னைக்கு நானும் அந்த ஆதியான்னு பாத்துடுறேன். எல்லா மாத்திரையும் அப்படியே இருக்கு. பார்வதி மாத்திரை சாப்பிட்றதே இல்லை போல இருக்கே. மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்றா. வர வர பொய் சொல்றாளே. எங்க மாமா போறீங்க? ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு கிச்சன் போறேன் பார்வதி. சரி, நீ ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? டென்ஷனாலாம் ஒன்றும் இல்லை மாமா. சரி வாங்க, நானும் உங்க கூட வரேன். கிச்சனுக்கு போய் எனக்கு ஐஸ் வாட்டர் குடிக்க தெரியாதா? அது கூட நீ என் கூட வரணுமா?
அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம் சரி மாமா, சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க. நீ தான் வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அம்மாவும் சொல்லியிருக்காங்க. நான் எங்க போயிட போறேன்? எங்கேயும் போக மாட்டேன், வந்துடுவேன். என்ன? ம் சரி. போ, வரேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் என் மாமாவுக்கு கோவம் வரவிடாம கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு மாமா கண்ணில் அந்த நீலாம்பரி படவே கூடாது. ஆதி, அம்மா, வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டியா? வெளியில எல்லாம் போலமா, ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்காக கிச்சன் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, போ குடிச்சிட்டு வா போ. அம்மா, உங்களுக்கும் பார்வதிக்கும் என்ன ஆச்சு? நான் வெளியில போயிடுவேன், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ச்சே, என்ன ஆதி, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. போ போ, ஐஸ் தண்ணி குடிக்கணும்ல, குடிச்சிட்டு வா. சரிம்மா. என்ன மன்னிச்சிரு பார்வதி. நீ என்கிட்ட மாத்திரை சாப்பிட்டேன்னு போய் சொல்லியிருக்க. உன்னை மாத்திரை சாப்பிட வைக்க எனக்கு வேற வழி தெரியல. இந்த ஜூஸ் குடிச்சா உனக்கு நல்ல தூக்கம் வரும், கனவு தொல்லை இருக்காது. ஆதி, ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டியா? குடிச்சிட்டமா. உங்களுக்கு வேணுமா? ஆஹா, எனக்கு வேண்டாம் ஆதி. ஜூஸா? ஆமாமா, பார்வதி ஜூஸ் கேட்டா, அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரி சரி, கொண்டு போய் கொடு. சரி. மாமாவை இன்னும் காணுமே. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ச்சே. வந்துட்டீங்களா மாமா? என்ன மாமா இது? என் ஆசை பொண்டாட்டிக்கு ஜூஸ். இந்தா ஜூஸ் குடி. நீங்க எதுக்கு மாமா ஜூஸ்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? கீழே அம்மா வேற இருக்காங்க. பாத்திருந்தா என்ன நினைச்சிருப்பாங்க? அம்மா பார்த்தாங்களே. பாத்தாங்களா? என்னன்னு கூட கேட்டாங்க. உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு போறேன்னு சொன்னேன். அப்புறம் சிரிச்சுக்கிட்டே போன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. பொண்டாட்டி புருஷனுக்கு சேவை செய்யலாம், புருஷன் பொண்டாட்டிக்கு சேவை செய்யக்கூடாதா? அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல. இந்தா ஜூஸ் குடி. எனக்கு ஜூஸ் வேண்டாம் மாமா, நீங்களே குடிங்க. உனக்காக ஆசாசியா ஜூஸ் எடுத்து வந்திருக்கேன். வேண்டாம் சொன்ன எப்படி? இந்தா வாங்கி குடி. எனக்கு இப்போ வேண்டாம் மாமா, தோணல. நீங்களே குடிங்க. ஓ, நான் எடுத்துட்டு வந்த ஜூஸை நீ குடிக்க மாட்டேன். ஆனா நீ சொன்னவா நான் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா? நான் வெளில போறேன். மாமா மாமா, நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டாம். இப்ப என்ன, நீங்க கொண்டு வந்த ஜூஸை நான் குடிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி, குடிக்கிறியா? குடிக்கிறேன்.
கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. போதுமா? ஆனா நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டாம். இங்கே தான் இருக்கணும், சரியா? சரி, இங்கே இருக்க. சரி. நல்ல வேளை மாமா இன்னைக்கு மட்டும் இப்படியே வீட்லயே இருந்துடணும். அதான் நமக்கு வேணும். என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. இல்ல, நீங்க இங்கே இருங்க. என்னாச்சு பார்வதி? தூக்க வர மாதிரி இருக்கு மாமா. ஒரே மயக்கமா இருக்கு. தூக்கம் வந்தா தூங்கு. இல்ல, தூங்கலாம் வேண்டாம் மாமா. நான் இங்கே இருக்கேன். நீ வந்து படு முதல்ல. வா, வந்து படுவா. உன் பக்கத்திலே இருக்கம்மா. உன்னை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டேன். வா. இல்ல பரவாயில்ல மாமா. சொன்னா கேளு பார்வதி, படு. ஐயோ மாமா, எனக்கு தூக்கம் எல்லாம் வரல. நான் உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு சரியாயிடும். ஏய், நீங்க இங்கே இருங்கடா. சரிங்க மேடம். எங்க உன் பையன் ஆதி? முதல்ல வெளிய போ. நான் வீட்ல இல்லாதப்ப உன் பையன் என் வீட்டுக்கு வந்து என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கான். இப்ப நான் அவனை தேடி வந்திருக்கேன். எங்க இருக்கான் உன் பையன்? வர சொல்ல அவனை. வந்து என்ன கொல்ல சொல்லு. ஆஹா, எல்லாம் வந்தாச்சு. ஆரம்பிச்சாச்சா? என்ன பாக்குற? உன் பையன் ஆதிய வர சொல்லு. ஏய், யார் வீட்டுக்கு வந்து யார அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? தொலைச்சிடுவேன். வெளிய போ. ஒழுங்கு மரியாதை ஆதி வரத்துக்குள்ள ஓடி போயிடு. பையன் ஆதி என்ன கொன்னுடுவேன்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு வரான். ஏய், இப்ப அவனை வந்து இந்த கத்தியால என்ன கொல்ல சொல்லு. கூப்பிடுவோம் பையனை. நீலாம்பரி, தேவையில்லாம பேசி ஒரு பிரச்சனையை புதுசா உருவாக்காத. இங்க யாருக்கும் அதுக்கெல்லாம் டைம் இல்ல. போ, கெட் அவுட். ஏய் ஆதி, எங்கடா இருக்க? ஆதி, உன்னை தேடி நீலாம்பரி வந்திருக்கேன். பார்வதி, யாரோ என்ன கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, வேண்டாம். யாரும் கூப்பிடல. நீங்க இங்கே இருங்க. ஆதி, எங்கடா இருக்க? வெளிய வாடா. தைரியம் இருந்தா இப்ப வந்து என்ன கொல்லுடா. வாடா ஆதி. யாருன்னு பார்த்துட்டு வரேன் பார்வதி. ப்ரோ, அந்த நீலாம்பரி கத்தியோட வந்து அம்மா முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கா ப்ரோ. அந்த நீலாம்பரிக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் கத்தியோட வீடு தெரிய வந்திருக்கா. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, போகாதீங்க மாமா. என் பேச்சு கேளுங்க மாமா ப்ளீஸ். பார்வதி, நீலாம்பரி கத்தியோட வந்து அம்மா முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கா. நான் இப்போ கீழே போலன்னா எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அதெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க மாமா. அம்மா பேசிக்கிட்டோம். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன விட்டு பார்வதி, நான் வந்துறேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. மாமா. டேய் ஆதி. ஏய் நீலாம்பரி,
வாடா. என்ன பயந்து போய் ஒளிஞ்சுகிட்டு இருந்தியா? யார் ஒளிஞ்சுக்கிட்டது? யார் வீட்டுக்கு வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ என்ன தேடி வரல, உன் சாவ தேடி வந்திருக்க. ஏய், சாவுக்கு பயந்தவ இந்த நீலாம்பரி இல்லடா. என்ன என்னமோ கொல்லுவன்னு சொன்னியா? வா, முடிஞ்சா வந்து என்ன கொல்லு. வாடா. இத பார் நீலாம்பரி, இப்பவும் சொல்றேன், ஒழுங்கா வெளியில போயிட்டு தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாத. தைரியம் இருந்தா வந்து என்ன கொல்லுடா. வா, வெளியில போன்னு சொல்றேன். நான் இல்லாதப்போ மாறிட்டு போயிருக்க. ஏய், விடு அவனை. அது கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதி, என்னதான் பண்றான்னு பாக்குறேன். நீலாம்பரி, சும்மா இரு நீ. விடு. டேய், வந்து என்ன கொல்லுடா. வேண்டாம் மாப்ள. என்ன சொல்ல பயந்துட்டியா? ஓவரா பேசு. கொஞ்சம் பொறுமையா இரு. வா. மாமா மாப்ள. கொஞ்சம் பேசாம இரு. ஆதி, என் கையால சாவடிக்கு. இப்ப நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? தம்பி ஆதி, நானும் இங்கதான் இருக்கேன், கத்தியும் இங்கதான் இருக்கு. இந்தா, முடிஞ்சா தைரியமானவனா இருந்தா இதை எடுத்து என்ன குத்து பாப்போம். குத்து.